மிதுனம் ஆனி மாதம். ஆனி, கோணி, ஆனி, வாணி, ஆனி, அது பேரே பாருங்க. ஏன் தெரியுமா? அதோட உங்களுக்கு உத்தராயணம் முடியுது. அதோட உத்தராயணம் முடியுது. 2 அயனத்தில் உத்தராயணம் முடியுது. அதில் எங்கள் குருநாதர் எங்கள் அப்பாவை வச்சு தான் அதை முடிக்கிறாங்க. ஆணி திருமஞ்சனத்தை வச்சு முடிக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஆனி மாதம் பிறக்கிறவங்களும் சரி, வெளிநாடு கண்டிப்பாக போகணும். தில்லு, அறிவு, ஜீவி, ஞானம், வைராக்கியம், கொஞ்சம் செல்ஃபிஷ். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை. என்னங்க எங்கே போயிட்டு வந்தீங்க? கடைக்கு போயிட்டு வந்தேன். கடைக்கு போயிட்டு வந்த மாதிரியே தெரியலையேங்க நீங்கள். ஏம்மா நான் அந்த கடைக்கு போகலம்மா, நான் நீ சொன்ன கடைக்கு தான்மா நான் போயிட்டு வந்தேன். ஏன் தெரியுங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரண கர்த்தான்னு ஒன்று இருக்குது. அந்த காரண கர்த்தாங்கிறது தான் சரம், ஸ்திரம், உபயம். அந்த உபய ராசி அந்த மாதிரி இருக்கும். அந்த உபயத்துக்கு அதுதாங்க வேலையை. உபயம்னா என்னங்க தமிழில்? உபயம்னா என்ன சொல்கிறோம் நம்ம? 10 லைட்டு வாங்கி போட்டு உபயதாரர் போட்டு லைட்டை எரியிடாமல் பேர் எழுதுறது இல்லை, சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறது, அனுபவத்தை அவங்களுக்கு விவரித்து சொல்லுவது, அதான் உபயம். உபயதாரர் எங்க? இன்னைக்கு 10 அபிஷேகம் நடக்குது, உபயதாரர் எங்கன்னு குருக்கள் கேட்குறாருல, அதை தான் உபயம். ஒரு லைட்டை போட்டு 10 பேர் எழுதுறதுக்கு பேர் உபயம் இல்லை. ரைட்டுங்களா? அப்போ மிதுனத்துக்கு இதுவரை இருந்ததை விட எக்ஸ்ட்ரா போனஸ், எக்ஸ்ட்ரா ஆன்சர், எக்ஸ்ட்ரா ப்ரொடக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா ப்ரோபிட், எக்ஸ்ட்ரா கெயின். ஏன் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக வருது தெரியுங்களா? மிதுன ராசிக்கு இப்போ எங்கே போகிறாரு? 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் வீட்டை விட்டுட்டு, அதாவது ஸ்தான பலத்தை விட்டுட்டு இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறார். பார்வை பலமாக போகிறார். உங்கள் வீட்டுக்கு 2ல் இருக்காரு. உண்ட வீட்டுக்கு ரெண்டங்க நடக்காத, தெண்டங்க என்ன பழமொழி, உண்ட வீட்டுக்கு 2ங்க நினைக்காத அப்படின்னு ஒரு பழமொழி ஏன் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? அந்த 2ங்கிறது தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, சர்வத்தையும் கொடுக்கக்கூடியது. எல்லா மங்களமும், எல்லா சுபகங்களும், எல்லா கஷ்டங்களும், கஷ்டத்தை முடிச்சு தான் லாபம் வரும். அப்போ மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்குது பாருங்க. தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை எல்லாமே கொடுக்கக்கூடியதான் மிதுனம். இது இருக்கிறத விட, அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறத விட பார்வை பலம் அதிகம், ஸ்தான பலத்தை விட அதிகம். ஆனால் உங்களை பொறுத்தவரை 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்தை வந்திருக்காரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? ரொம்ப சிறப்பாக இருக்கணும். எல்லா வகையிலையும் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா செஞ்சுருப்பார். இப்போ அடுத்து 2க்கு போகும்போது இன்னும் அதை எக்ஸ்ட்ரா கெயின், எக்ஸ்ட்ரா லக்ஸரி, எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். போதுமா? அப்போ என்ன செய்யணும்? உங்கள் தொழிலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். படிப்பு சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, ஏடு சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்டர் சம்மந்தப்பட்டது, கமிஷன் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, திருமண வைபவங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே எடுத்துக்கணும். அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தால் தான் அந்த 2ஆம் இடத்துடைய பாவகத்துக்கு பெருமை, மிதுனத்துக்கு ஒரு அருமை, அதுதான் சிறப்பு. அப்போ தான் மிதுனத்துக்கு அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும்? மாத பிறப்புலேயே உங்கள் வீட்டை விட்டு வந்துடுறாரு. டாட்டா காமிச்சிடுறீங்க, பாய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி. ஆக கண்டிப்பாக மிதுன ராசிக்கு மேற்கண்ட தொழில், தபால் தந்தி தொழில் அதுக்கும் பண்ணுங்கள். வெளிநாட்டுக்கு நல்லா முயற்சி பண்ணுங்கள். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு பாருங்கள். திருமணத்தை நிப்பாட்டாதீங்க, குழந்தை பாக்கியத்தை நிப்பாட்டாதீங்க. குழந்தை பாக்கியத்துக்கு ஃபிக்ஸடுன்னு சொல்லி ஒரு டேட்டு வைக்காதீங்க. அவன் வச்சுருப்பான் ஃபிக்ஸட்னு ஒரு டேட்டு, நம்ம யார் வைக்கிறதுக்கு? நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே ஃபெயிலியர். அந்த ப்ரோக்ராம் பண்ணுறான் பார்த்தீங்களா இறைவன், அதை தான் நிலைச்சு நிற்கக்கூடியது, பெர்மனண்டாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட
மிதுன ராசி நேயர்களுக்கு ஆராய்ச்சி, எதில் எடுத்தாலும் ஆராய்ச்சி நல்லா பண்ணுங்க. மீடியாக்கள் போங்க. மிதுன ராசியாக இருக்கணும், லக்கணம் ரிஷப லக்கணமாக இருக்கணும், துலாம் லக்கணமாக இருந்தால் இன்னும் மீடியாக்களையும் போங்க. அது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. மிதுனமும் கன்னியுமே 2 தொழிலுக்கு வரும் பாருங்க. ஏன் தெரியுங்களா? மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதி புதன் தானே. அதனால நீங்கள் 2 தொழில் எடுத்துக்கிறலாம். அடுத்த பதிவில் 2 தொழில் எடுத்து யார் யார் செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் போட்டுத்தரேன். ஒரே தொழில், ஆனால் ஜென்ரலாக இந்த காலத்தில் ஒரு தொழில் பண்ணினால் நம்ம வீட்டுக்காரங்க என்ன செய்யும்? நம்மளை ஓட ஓட விரட்டும். பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸு கட்டல, ஒரு டியூஷனுக்கு ஒரு நாள் ஃபீஸு கட்ட முடியல, நீ 2 தொழில் பண்ணினா 20 தொழில் பண்ணான்னு சொல்லி நம்மளை வாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? உங்கள் ரிலேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய தொழிலை 2 எடுத்துக்கங்க. காலையில் பேப்பர் போடுங்க, சாயந்தரம் பேப்பர் போடுங்க, மற்ற நேரத்தில் வேறு தொழில் போங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு பார்ட் டைத்துக்கு போங்க. அந்த தொழில் உங்களுக்கு வேண்டியதாக எடுத்து செய்யுங்க. நிச்சயமாக முதல்ல கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பின்னாடி என்பது சௌரியமாயிடும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 5ல் இருக்கிறான். ஏற்கனவே ஐப்பசியில் வரும்போது சூரியன் நீச்சமாக இருக்கிறார், அங்கே சனி உச்சமாக இருக்கார், சூரிய புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கார். அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக 5ல் இருக்கும்போது உங்கள் ராசிநாதன் உங்களை கெடுக்க மாட்டார். சார் 9 நவகிரகத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் லக்னாதிபதி நல்லா இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும். என்ன இருக்கணும் சப்போர்ட்டில்? உங்களுக்கு திசை மட்டும் நல்லா இருக்கணும், திசா புத்தி. மிதுன லக்கணத்துக்கு புதன் திசையில் குரு புத்தி வந்துடக்கூடாது. மிதுன லக்கணத்திற்கோ கன்னியா லக்கணத்திற்கோ புதன் திசையில் குரு புத்தி பாவி, 7க்கு உரியவன், 7க்கு 7 பாவி, உபயத்துக்கு பாவி. அதனால் ஏப்ரல் மாதம் மிக மற்றற்ற மகிழ்ச்சியான மாதம் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்ருக்குறோங்க. மிதுன ராசியாதிபதி புதன் பகவான், அதாவது குருவுடைய சாரம் வாங்கி விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இன்னைக்குன்றது பார்த்தோம்னா 203 டிகிரியில் துலா ராசியில் இப்போ புதன் பகவான் பெயர்ச்சாகி உட்காந்துருக்கிறார். அப்போ குருவுடைய சாரம் வாங்கி துலா ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இன்னைக்கு நட்பு ரீதியில் தான் அவர் இருக்கிறார். அப்படி இருக்க வேண்டிய இந்த புதன் பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே எண்ணம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்கும். மற்றவங்களோட விட உங்களுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது பழமொழி சொல்லுவாங்க, அம்மா 6 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுதுன்ற மாதிரி. அதாவது மற்றவங்க ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்கன்னா அது உடனே நீங்கள் செஞ்சிருவீங்க. ஒரு காரியம் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா உயிரே போனாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, பண்ணிடுவீங்க. பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ராசி எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் கிட்டத்தட்ட எவ்வாறு இருக்க போகுதுன்னு கேட்டால் அருமையான ஒரு யோகம்தான். ஏன்னா உங்கள் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட, அதாவது போன புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கே மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆயிட்டார். அப்போ அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து அதிசாரம் வாங்கி உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போயிட்டார். 17ஆம் தேதி குரு அதிசாரம் ஆகிறாரு, 18ஆம் தேதி இந்த மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. அதனுடைய பலன்கள் பார்த்தா உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரார்த்தம் இருக்கணும், அதிர்ஷ்டம் இருக்கணும், இருந்தால் தான் அவங்களால வாழ முடியும். ஜாதகத்தில் நமக்கு அந்த பிரார்த்தம் இல்லை அப்படின்னா என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்றை மண்ணை தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இத்தனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 மே மாதம் 14ஆம் தேதியில் இருந்து
இந்த அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா புதன் உங்கள் வீட்டில் இருந்தார், குரு உங்கள் வீட்டில் தான் இருந்தார். அப்படி இருந்த குரு பகவான் நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, அதாவதுன்றது தன்னுடைய வீட்டில் குரு உட்கார்ந்து இருந்த கூட எனக்கு ஒன்றும் நல்லது செய்யலைங்களே அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, குரு உங்க வீட்டில் ஜென்ம குருவா உட்காந்து எனக்கு எந்த பலனும் கொடுக்கலன்னு சொல்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, உங்களுக்கு இப்ப சனி பகவான் வந்து பார்த்தா ஜீவன சனியா உட்கார்ந்துருக்கிறார். ஜீவன சனியா உட்கார்ந்துருக்கிறாருன்னா தொழில் சனி பிடிச்சிருக்கிறார். அப்ப தொழில் ரீதியா பார்த்தா எடுத்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல, தொழில தடை, வருமான குறைவு, அதாவது குடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் எல்லாமே லாக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானம் எல்லாமே தடை, வர வேண்டியது வரல, கொடுத்தது வாங்க முடியல, வச்சது திருப்ப முடியாத நிலைமையில. அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து ஜீவன சனி, அதாவது தொழில் சனி பிடிச்சிருக்குது. அப்படி பிடிச்சி சனி பகவான் உங்க ஜென்மத்துல குரு பகவான் வந்து உக்காந்தும் உங்களுக்கு பெருசா ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா சனி தடுப்பார், எவர் கொடுப்பார்? சனி தடுக்கிறது யாராலையுமே கொடுக்க முடியாது. அதே மாதிரி குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு கொடுக்கறது யாராலும் தடுக்க முடியாது. சனி தடுக்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது, குரு கொடுக்கறது யாராலையும் மற்றவங்க கெடுக்க முடியாது. அப்படியாப்பட்ட சனி தடுக்கிறாரு, குரு கொடுக்கிறாரு. அப்படி இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அவர் வந்து இப்ப அதிசாரம் ஆகிறார். 2ஆம் இடம் சொல்றது என்னன்னு பார்த்தா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், அது போக வாக்குஸ்தானம். இப்போ நிறைய வாக்கு கொடுத்துருப்பீங்க, இதை நான் இந்த டேட்டில் கட்டிடுறேன், இந்த டேட்டில் நான் கொடுத்துட்றேன், இதை நான் பண்ணி செஞ்சு கொடுத்துட்றேன், இது செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த ஒரு வார்த்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. அது நிறைய பேருக்கு தடையாக இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் இந்த குரு அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு உச்சமடைகிறாரு பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இப்போ குரு போகிறாரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு போகிற குரு பகவான் வந்து கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. 2வது குடும்பத்தில் வீடு உள்ள காசு வச்சிருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்னு அந்த தொலாவர காலத்தில் இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த அதிசாரம்ன்றது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதிசாரம் வாங்கி ஒரு 26 நாள் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் வந்து கடகராசியில உச்சம் அடைஞ்சி, அதாவது வந்து வக்கரம் அடைஞ்சி அவர் ஒரு வந்து பார்த்தா ஒரு 26 நாள் உட்கார்றாரு. இந்த 26 52 நாளைக்கு கடகராசியில உச்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு குரு. அப்படி உச்சமடைய குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றாரு. கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்யணும்னு தோணுதோ அது கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவார். ஏன்னா உங்க ராசியில இருந்துதான் இப்ப வந்து கடக ராசிக்கு அவர் பயிற்சியா இருக்கிறார். அப்படி பயிற்சியான குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு கட்டான்றது வந்து இந்த ஐப்பசி 25 தேதி வரைக்கும் பாருங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும். இப்ப தொழில்ல தடையா இருக்குதுங்க, தொழில் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் தொழில் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி இந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுமான்னு பார்த்தா, ஏன்னா உச்சமடைஞ்ச குரு உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார். அது போக பார்த்தா புத்திர செல்வங்கள் ஏதாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். எப்பயுமே உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து இப்ப கன்னி ராசியில வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட சுக்கிரன் போய் நீச்சம் அடைஞ்சதுனால 16 தேதி வரைக்கும் நீங்க 2 சரிபாதியா பிரிச்சுக்கோங்க. 16 தேதி வரைக்கும் கொஞ்சம் தடையா இருக்கும். 16 தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே வந்து உட்காரக்கூடிய அந்த காலம் நிச்சயமா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும். ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே புத்திரஸ்தானம்னா உங்களுக்கு வந்து அதாவது வந்து துளாராசி தான். அந்த துளாராசிக்கு அதிபதி தான் இப்ப கன்னி ராசியில வந்து அவர் வந்து நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அப்ப அடுத்தது என்ன பண்றாருன்னா அந்த உடைய சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கே போறாரு. 16ஆம் தேதி தன் சொந்த வீட்டுக்கே போறாரு. அப்படி போகும்போது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துல உட்கார்றதுனால நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும். அப்ப இந்த 16 தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னா கண்டிப்பா கொஞ்சம் தடையாதான் இருக்கும். சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு புதன் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். இப்ப பொதுவாக புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், கல்விக்கு அதிபதி. அப்ப 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, நட்பு ரீதியா உட்கார்ந்துருக்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு கல்வி நல்லாவே இருக்கும்.
படிப்பில் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதம் கல்வி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் 5ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிட்டார். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன்றது 3ஆம் இடத்துக்கு அதிபதி, தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 5ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமா ஜாதகருக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம், மன சங்கடங்கள் வரலாம். அதே மாதிரி தந்தைக்கும் தாய்க்கும் மன சங்கடங்கள் வரலாம். திருமணம் ஆகியிருந்தா கண்டிப்பா கணவன் மனைவிக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம். ஏன்னா இன்னைக்கு சூரியன் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசியில வந்து அவர் நீச்சம் அடைஞ்சுதான் உட்காந்துருப்பாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அதனால இந்த மாசத்துல வந்து பார்த்தா இன்னைக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை. அப்படி விட்டு கொடுத்து போகல அப்படிங்கும்போது சின்ன பிரச்சனை கூட பெருசா வரலாம். ஒன்று தாய் தந்தைக்குள்ளார வரலாம், கணவன் மனைவிக்குள்ளார வரலாம், அப்படி இல்லைன்னா ஜாதகருக்கு தந்தைக்கு வரலாம், தந்தைக்கோ அல்லது தாய்க்கு கூட வரலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான், லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு வந்து 5ஆம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 5வது பாவகன்றது புத்திரஸ்தானமும் பூரி புண்ணிய ஸ்தானம்ன்றது தான் 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் இடத்துல போய் உங்களுக்கு செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது அது இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு இந்த 10 தேதிக்குள்ளார நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலையும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல உட்கார்றதுனால இந்த 10 தேதிக்குள்ளார நீங்க வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது அந்த செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டுல போய் ஆட்சியா உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது நிச்சயமா நல்ல பலன்களை மட்டும் இல்லை நல்ல மாற்றத்தையும் சேர்த்து கொடுத்துட்றாரு. சரிங்களா? அதே மாதிரி இது போக பார்த்தா குரு வந்து உங்களுக்கு உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. குரு வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல உங்க ராசியில் இருந்த 2ஆம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சதுனால எந்த காலத்தை கொண்டு இப்ப நீங்க இந்த வண்டி எடுக்கலாமா, கார் எடுக்கலாமா, இல்ல அது போக இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம் என்னன்னா இன்னைக்கு கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இதெல்லாம் தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு உச்சம் அடைஞ்சு உங்களுக்கு தனஸ்தானத்துல உட்காந்துருக்கிறாரு. அதனால காரோ வண்டி எடுக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம், கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க பண்ணிக்கலாம். அது போக நீங்க வந்து சுயமா நீங்க ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா நீங்க யார்கிட்ட கேட்க வேண்டாம், தாராளமா பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் கூட தொழில் சனியா இருந்தவர் இப்ப ஒரு வக்கரத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பு கூட உங்களுக்கு இல்லை. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகநிலை ஆராயும் போது இந்த ஐப்பசி மாதமானது வருகின்ற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 16ஆம் தேதி காலகட்டம் வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஐப்பசி மாத பலன்களாக நம்ம குறிப்பிடுறோம். இந்த ஐப்பசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மிதுன ராசி அன்பர்கள் சந்திக்க போறீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்க போகுது இந்த மாத காலகட்டங்கள். இதனால் வரலும் கடந்த 3 வருட காலகட்டமாக பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தித்து சிக்கி தவித்த உங்களுக்கு ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருக்குது. உண்மையாலுமே சொல்ல போனோம்னாக்கா இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அன்று தான் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் பாதத்துக்கு, அதாவது ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வர இருக்கார். அதுவும் இந்த குரு பகவான் உச்சபலம் பெறுகிறார். அதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் போது, அதுவும் குறிப்பா இந்த அக்டோபர் 18 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டம் தான் சொல்லணும். ஏன்னா அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 5 வரலும் தான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அதுக்கு பிறகு ஜென்மத்துக்கே இந்த குரு பகவான் வந்து இருப்பாருங்க. அப்ப ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணுன்ற விதி. அப்ப மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கையில கடந்த 1 வருட காலமாகவே கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுகளும் நாம் செய்த விஷயங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு சாதகமான பலன்களும் அமையலன்னு தான் சொல்லணும்.
ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்ததுனால குடும்ப அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு செய்யணுனாலோ சுபகாரியங்கள் செய்யணுனாலோ வீடு முனைவாசல் வாங்கணும், வீடு முனைவாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுத்த பாருங்கள். அந்த செயல்களானது பல்லாண்டு காலம் உங்களோட சேவித்து நிற்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு கொண்டிருக்கிறீங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே புனிதமடைய போகுதுங்க. அப்போ 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறனால 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை சொல்லக்கூடிய இடம் அந்த 6ஆம் இடம். அதே வேளையில் இந்த 6ஆம் இடம் உத்தியோகத்தையும் குறிப்பிடக்கூடிய இடங்க. அப்போ வயது வந்த பிள்ளைகளாக இருக்கீங்க, எல்லாம் ஓரளவுக்கு படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க. அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வழக்குகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கும் உடல் ரீதியான தொந்தரவுலேருந்து கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கும் அவங்களோட எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்குமான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 8ஆம் இடமானது ஆயுள் நிர்ணயத்தை சொல்லக்கூடிய இடங்கள். இப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தார்னா ஆயுள் வந்து தீர்க்க ஆயுள் அமைப்புகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சுகத்தினால ஏதோ ஒரு இடத்துல ஆதாயங்கள் பெருக போகிறீங்க. இன்னும் 5, 7, 9 தொடர்பு பெற்றாலே திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவர்கள் ஏற்படும். ஆனால் இந்த விதிகளானது தந்தை வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய ஆதாயங்களாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இந்த 10ஆம் இடமானது உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள், தொழிலை நிர்ணயப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்படிப்பட்ட இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வரப்போகுதுங்க. இது நாள் வரல நான் உழைச்சி பார்த்துருக்கேன் சார், எனக்குன்ற ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் இல்லை, ஏதோ கடமைக்கு நானும் ஒரு சில வேலைகளை செய்துட்ருக்கேன், ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டத்தில் தொழில் மூலிமா ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பெறக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. அப்போ தொழில் வளர்ச்சிகளும் தொழில் மூலிமா லாபங்களும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறணும்னுச்சிங்கனாக்கா வெளிநாட்டுக்கான அமைப்புகளை முயற்சி எடுத்து பாருங்கள். நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரலும் வெளிநாட்டுக்கான அமைப்புகள் இருந்துட்டு பார்க்க முடியுது. இந்த நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்கிறத பார்க்க முடியுது. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்லதொரு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தேவையானதை நீங்கள் செயல்படுத்துறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். இந்த மாத காலகட்டத்தில் அதிசாரமாக குரு பயிற்சியும் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஐப்பசி 1ஆம் தேதியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பிரதோஷமும் வர இருக்குது. அன்னைக்கு குரு பயிற்சியும் அதிசார குரு பயிற்சியும் நடக்க இருக்கு. அப்போ வாய்ப்பு கிடைச்சுன்னா சாயந்தர வேளையில் 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபங்களோ அல்லது 1 லிட்டர் பால், 1 முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. இந்த மாத காலகட்டமானது ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்கு இருந்துகிட்ருக்கு. பழைய கடன்கள் வசூலிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் கண்முன்னே நடந்து கூடி வருது. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது உங்களோட ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதி நீசமாக இருந்தாலும் அவர் பரிவர்த்தனா யோகத்தில் ஆட்சி பலப்படுறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்களுக்கான காலகட்டமும் இருந்துகிட்ருக்கு. இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக செயல்படுத்துறது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்க. இது குறிப்பாக தெளிவாக சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் உங்களுக்கு இருக்குங்க. இந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரலும் தான் உங்களுக்கு அந்த விதிகள் இருக்குது. இந்த டிசம்பர் 5ஆம் தேதி பிறகு இதே தனஸ்தானத்தில் வந்த இந்த குரு பகவான் திரும்பவும் பின்னோக்கி வந்து வக்ரகதியில் வந்து உங்கள் ஜென்மத்திலே உட்காந்துருவார். அது 2026 ஜூனுக்கு பிறகு தான் உங்களுக்கு திரும்ப மாறக்கூடிய விதிகளானது உருவெடுக்கிறத பார்க்க முடியுது. அதனால் எனக்கு தெரிஞ்சளவு என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்திலேயே ஏதாவது வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்யணும், சுப நிகழ்ச்சி செய்யணும், வீடு முனைவாசல் வாங்கணும், வீடு முனைவாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்திலேயே அதுக்கான வேலைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷம் வந்துட்டுருக்கு. அதனால் குடும்பத்தோடு போயிட்டு சனி பிரதோஷத்துக்கு ஒரு வழிபாடு செய்துட்டு, ஒரு முழம் பூ, ஒரு முழம் மல்லிகைப்பூவும், அது ஒரு முழம் முல்லைப்பூவும், ஒரு செதிர்த்தங்காயம் வாங்கி உடைச்சிட்டு பால் வந்து அபிஷேகத்தை கொடுத்துருந்தீங்கன்னா முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கக்கூடிய சக்திகளானது இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அதை மட்டும் செய்து கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் தான் இருந்துகிட்ருக்கு. பிரச்சனைக்குரிய காலகட்டங்கள்லாம் உங்களை விட்டு விலகிடுச்சிங்க. ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்கும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ கிடையாதுங்க. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். மற்ற விதத்தில் அந்த தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.